ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரங்கு ஸ்டாங்கரி நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்விசிபிள் பண்ணியாச்சு. இப்போ சென்டரில் மட்டும் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஸ்டாரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரைட் சப்போர்ட்லேயும் நன் கொடுத்துருங்க, லெஃப்ட் சப்போர்ட்லேயும் நன் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு மிடில் சப்போர்ட். அந்த மிடில் சப்போர்ட்டுங்கிறது கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஏன்னா மிடில் சப்போர்ட் தான் நம்ம என்ன கொடுக்க போறோம், அந்த பீம் மாதிரி நம்ம கொடுக்க போறோம். மிடில் சப்போர்ட்ல வந்து அந்த மிடில் சப்போர்ட்ல நம்ம கொடுக்கும்போது கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா? மிடில் சப்போர்ட்ல கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நம்மளுக்கு எத்தனை வேணும், 1 நம்பர் வேணுமா 2 நம்பர் வேணுமா, இப்போதைக்கு 1 கொடுத்துக்கலாம். ஓகேவா? 1 கொடுத்து ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு, மிடில் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துருச்சா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிடில் வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மிடில் வந்து வந்துடும். பாத்தீங்கன்னா இதே மாதிரி எனக்கு 2 வேணும் மிடில் இந்த மாதிரி பீம் அப்படின்னா சிம்பிளா ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், சேம் இந்த இடத்துக்கு இருக்கா மிடில் சப்போர்ட் நம்ம டிக் பண்ணிட்டோம். எனக்கு மிடில் 2 வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ப என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கிளியரா வந்துடும். ஓகேவா? இதுதான் என்னன்னா ஒரு த்ரெட் ஒரு ரைஸ் வந்து ஒரு சென்டர் ஸ்பைரல் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ரைஸ் வரக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சென்டர் தான் பீம். எனக்கு ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்று மட்டும் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு சென்டரில் மட்டும் நம்மளுக்கு வந்துருச்சா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரைஸ் இல்லை த்ரெட் மட்டும் இருக்கு. அப்போ அந்த த்ரெட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ப் எட்ஜ் இருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நோசிங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நோசிங் கொடுத்து அந்த இடத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கர்வ் மாதிரி பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க, நோசிங் கொடுத்து அந்த இடத்துக்கு கர்வ் மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுதான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். நோசிங் தான் நம்ம வந்து கொடுத்து அந்த இடத்துக்கு கர்வ் மாதிரி பண்ண போறோம். ஓகேவா? அதுதான் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு எடிட் ஸ்டார். ஓகேவா? இது செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நோசிங் பண்ண போறோம். உங்க நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னாலே பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து நோசிங் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கருவா யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எப்படி கருவா யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணி எடிட் போயாச்சு. போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நம்ம த்ரெட் மெட்டீரியல் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த்ரெட்லயே போனீங்கன்னா நம்ம ரைஸை ஹைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரெட்ல வந்து நம்ம நோசிங் கொடுக்கணும். ஓகேவா? த்ரெட்ல வந்து நோசிங் கொடுக்கணும். அப்போ நம்ம எதுல பார்க்கணும், த்ரெட்ல பார்க்கணுமா. த்ரெட்ல நோசிங் கொடுக்குறங்காட்டி த்ரெட்ல பார்க்கணும். த்ரெட்ல போயிட்டு உங்களுக்கு நோசிங் லென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். த்ரெட் ப்ரொஃபைல் நோசிங் லென்த், அதே மாதிரி நோசிங் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அந்த நோசிங் ப்ரொஃபைல்ல போய்க்குங்க. ஓகேவா? நோசிங் ப்ரொஃபைல் த்ரெட் நோசிங் லென்த் கூட உங்களுக்கு தேவையில்லை. அது வைக்கிற கஷ்டமா இருந்துச்சுன்னா டைரக்டா நீங்க எதுல நோசிங் பண்ணுவீங்க, ரைஸ்ல பண்ண மாட்டீங்க, த்ரெட்ல தான் பண்ணுவீங்க. ஓகேவா? அந்த த்ரெட்ல போனீங்க அப்படின்னா த்ரெட் இதுதான். அதுல போனீங்கன்னா நோசிங் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த நோசிங் ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா 20 சென்டிமீட்டருக்கு நோசிங் பண்றதா இல்ல எத்தனை 30 சென்டிமீட்டருக்கு பண்றதா 40 சென்டிமீட்டருக்கு பண்றதான்னு இருக்கும். அது எவ்வளவோ பேஸ்ட் அப்பான் உங்க டிபெண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா 20 mm நோசிங் நான் பண்ண போறேன். இந்த ஸ்டெப்புக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா சிம்பிளா 20 mm நான் பண்ண போறேன். அதுதான் இப்போ சிம்பிளா 20 mm கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் போய் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நோசிங் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இதுலயே வந்து ஃப்ரண்ட் இப்போ கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோசிங் எப்படி இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகே ஃபைன். நான் இதை கீழே இருக்க டெலீட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோரை வந்து அப்போ உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளா இருக்கும். டெலீட் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எது வேணா பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கு. இப்போ ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நோசிங் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்து தெரியுது உங்களுக்கு. நோசிங்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட் நோசிங் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இதுலயே நீங்க பேக் சைடு நோசிங் ரெண்டு பக்கம் சைடும் நீங்க நோசிங் கொடுத்துக்கலாம். இப்படி ஸ்டெப்ஸ் போகுதுன்னா வீட்டுக்குள்ள போற வரைக்கும் இந்த பக்கம் நோசிங் கொடுப்பாங்க. ஓகேவா? மேக்ஸிமம் நீங்க ஸ்டெப்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லா விதமான ஸ்டெப்ஸும் உங்களுக்கு கொடுக்க தெரியணும். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் நோசிங் கொடுத்தாச்சு. திரும்பி நம்ம இந்த சைட்ல நோசிங் கொடுக்கணும் அப்படின்னா எடிட்ல போயிட்டு எடிட் ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு நோசிங் கொடுத்தாச்சு. இது இருக்கா ஃப்ரண்ட் ஒன்லிங்கிறது.
அதுல போனீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமா இல்ல எந்தெந்த சைடு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கங்க. இதுல போயிட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஓகேவா, ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு மோட்ல போயிட்டு மோட் ஃபினிஷ். இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த சைடு நோசிங் வந்துருச்சு, அந்த சைடு நோசிங் வந்துருச்சு. நீங்க முதல் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா நோசிங் இருந்திருக்காது. நீங்க ஸ்டெப்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டீரியர் ஸ்பைரல் போனீங்கன்னா த்ரெட் ரைஸ் வந்து ஹைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், சென்டர்ல அந்த ஸ்டேங்கர் வந்து சென்டர்ல பீம் வர மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க ஸ்டெப்ஸ் நடக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸ் நடக்கும்போது வந்து